கோவையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் சீமான், அண்ணாமலை, அன்புமணி மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஒருவருக்கொருவர் கைகுலுக்கியும் ஆரத்தழுவியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இது அன்பின் வெளிப்பாடா அல்லது அரசியலும் உள்ளதா என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அரசியலில் இரு துருவங்களாக இருக்கும் கட்சியினர் நேரில் சந்தித்துக் கொண்டால் கண்டும் காணாதது போல் முகத்தை திருப்பிச் செல்வது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் இருந்தது. ஆனால் சமீப காலமாக தமிழ்நாடு அரசியல்வாதிகளிடம் அப்படி ஒரு இரும்பு திரை இருப்பதாக தென்படவில்லை. அதற்கு ஒரு சான்றாக மாறியிருக்கிறது கோவையில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழா. பிரபல தனியார் மருத்துவமனையின் தலைவர் பழனிவேல் எழுதிய கட்ஸ் என்ற புத்தக வெளியீட்டு விழா கோவையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. கிட்டத்தட்ட அனைத்து கட்சி நிகழ்வு போல பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் முதல் வரிசையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அமர்ந்திருக்க, மேடையில் உரையாற்றிவிட்டு இறங்கிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சீமானை ஆரத் தழுவி அன்பை வெளிப்படுத்தினார். அரசியலில் எதிரும் புதிருமாக உள்ள அண்ணாமலையும் சீமானும் சிரித்த முகத்துடன் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதைத் தொடர்ந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, காமராஜ் ஆகியோர் அரங்கிற்குள் வந்தனர். அண்ணாமலை மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசனுக்கு அவர்கள் மரியாதை நிமித்தமாக வணக்கம் தெரிவித்ததுடன் நிறுத்தி கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி மட்டும் அண்ணாமலையுடன் கைகுலுக்கினார். அடுத்த சில நொடிகளில் இந்த காட்சிகள் அப்படியே தலைகீழாக மாறின. அருகே அமர்ந்திருந்த நாம் தமிழர் கட்சியின் சீமானை கண்டவுடன் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் முகம் மலர்ந்தது. அவர் மட்டுமல்லாது முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், காமராஜ் ஆகியோரும் சீமான் அருகில் சென்று விருப்பத்துடன் கைகுலுக்கினர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் அண்ணாமலையுடன் கைகுலுக்காத நிலையில் சீமான் அருகே சென்று கைகுலுக்கியது இங்கே கவனிக்கத்தக்கது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சியுடன் அதிமுக கூட்டணி அமைக்கலாம் என பேசப்படும் நிலையில் இந்த கைகுலுக்களில் அன்பு மட்டுமல்ல, அரசியலும் புகுந்திருக்குமோ என்ற எண்ணமும் எழுகிறது. இதையடுத்து மேடையில் உரையாற்றிவிட்டு கீழே இறங்கிய அன்புமணி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் அனைவருடனும் கைகுலுக்கினார். மேடைக்கு கீழே தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி வரிசையில் உள்ள அனைத்து கட்சிகளின் தலைவர்களும் அன்பை பரிமாறிக்கொண்ட நிகழ்வின் போது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மேடையில் அமர்ந்திருந்தார். அரசியல் களத்தில் தலைவர்கள் அனல் பறக்கும் வார்த்தை போரில் ஈடுபட்டாலும் நேரில் சந்திக்கும் போது இயல்பாக நடந்து கொள்ளும் நிகழ்வு அரசியல் முதிர்ச்சியின் வெளிப்பாடு என்பதே அரசியல் நோக்கர்களின் கருத்தாக இருந்தாலும் இந்த அன்பு வெளிப்பாட்டின் பின்னணியில் அரசியலும் ஒளிந்திருக்கிறதோ என்ற கருத்து எழுவதும் தவிர்க்க முடியாதது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் குருசாமியுடன் அழகுவேல் பாண்டியன்.